முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் சண்டை முத்திவிட்டது தங்கமே. எதனால் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நல்லது நடக்கப் போகின்றது. உன்னுடைய துணை உன்னுடன் சேர வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார். இருந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு பயந்து இத்தனை நாட்களாக உன்னிடம் வர முடியாமல் தவித்து கொண்டு இருந்தார். இப்பொழுது என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்லை என்ற முடிவை எடுத்து உன் துணை உனக்காக அவர்கள் வீட்டில் சண்டை போட்டு கொண்டு உள்ளார் தங்கமே. ஒரு கட்டத்தில் அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள். அதனால் உன்னுடைய துணையின் வீட்டில் சண்டைகள் முத்தி விட்டது. அவர் தீர்க்கமாக அவருடைய முடிவை கூறிவிட்டார். நான் வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லையென்றால் என்னை இங்கு எங்கேயாவது கொண்டு விட்டுவிடுங்கள் என்று உன்னுடைய துணை சொல்லி அழுதும் சண்டை போட்டு கொண்டு உள்ளார் தங்கமே. இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று நீ நினைத்தாய். ஆனால் உன்னுடைய துணையின் மனம் இவ்வளவு விரைவாக மாறும் என்று நானே நினைக்கவில்லை தங்கமே. நீ காட்டிய அன்பிற்கும் பாசத்திற்கும் காதலுக்கும் இப்போது பதில் கிடைத்துவிட்டது. அவர் தானாகவே மனம் மாறியும் உனக்காக சண்டை போடும்போது என்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கின்றது தங்கமே. என் பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளை சண்டை போடுவதா? உனக்காக இவ்வளவு பரிஞ்சு பேசி எல்லோரிடமும் கெட்ட பெயர் வாங்கினாலும் நீ மட்டும்தான் உலகம் என்று அவர் உன்னையே நினைக்கின்றார் தங்கமே. எக்காரணம் கொண்டும் அவரை நீ விட்டுவிடாதே. இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிவிட்டது. வாழ்க்கை இப்போது உன்னிடம் சொல்ல வருவதை நீ புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக நான் தருகின்றேன். உன்னுடைய வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். அப்பா, நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை. இனி நீயே எனக்கு நல்லதோ அதை நடந்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் தங்கமே. இனி நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த முறை நீ எடுக்கும் முடிவு உனக்கு வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் உன்னுடைய துணை அவர்கள் வீட்டில் சண்டை போட்டு உன்னிடமே வந்துவிடுவார். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.